கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற 24ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் ஆவின் பால் நிலையங்களுக்கு பால் விநியோகம் நிறுத்தப்படுவதாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் ஆவின் பால் கூட்டுறவு மையத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினைச் சார்ந்த பாஸ்கரன், அனுமந்தராஜ், சண்முகம், சேகர், முனியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு பால் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் வருகின்ற 24ஆம் தேதி முதல் ஆவினுக்கு பால் ஊற்றுவது குறித்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ராமகவுண்டர், தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை தற்போது 32 ரூபாய் வரை மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. முதல்வர் தற்போது ஆவின் பாலுக்கு 3 ரூபாய் கூடுதலாக அறிவித்து 41 ரூபாய் உயர்த்தி அறிவித்துள்ளார். ஆனால் 41 ரூபாய் விலையை அரசு கொடுப்பதில்லை. லிட்டருக்கு 35 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது. நாங்கள் தமிழக அரசிடம் தனியார் பால் நிறுவனம் கொடுக்கும் விலைக்கு இணையாக விலை நிர்ணயம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். ஆனால் அரசு கொடுக்கவில்லை. இதனால் இம்மாதம் 24ஆம் தேதி முதல் கிருஷ்ணகிரி உட்பட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் இணைந்து ஆவினுக்கு பால் விநியோகம் செய்ய மாட்டோம். மாறாக நாங்களும் தனியாருக்கு பால் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சமீபத்திலே அறிவித்த பால் விலை என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதிலே அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல் நடந்திருக்கிறது. தனியார் ஆவின் பாலை விட 20 ரூபாய் உயர்வு விளைவிக்கிறார்கள். ஆனால் ஆவின் குறைவாக இருப்பதனால்தான் 10 லட்சம் லிட்டர் ஆவினிலிருந்து வெளியே போய்விட்டது. அதை உள்ளே கொண்டு வர முடியல. காரணம் 4.2 கொழுப்புச்சத்து 8.3 இதரச்சத்துக்கு விலை வைத்து முன்னைய அரசு செய்த தவறு தொடர்ந்து வருவதனால் இது நடக்கிறது. தமிழக முதல்வர் பாலுக்கு விலை நிர்ணயிக்கும் போது 4.0 கொழுப்புச்சத்து 8.0 இதரச்சத்துக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்த 4.8.0க்கு 32 ரூபாய் தான் இன்று விலை கிடைக்கிறது. அவர்கள் அரசு முதல்வர் அறிவித்த மாதிரி 38 ரூபாயோ 39 ரூபாயோ எங்களுக்கு கிடைக்கல. 3 ரூபாய் சொல்லி 41 ரூபாய் சொன்னார். நிச்சயமாக அது எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தனியார் இன்று 50 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் கொள்முதல் செய்கிறார்கள். அதுபோல் எங்களுக்கும் 50 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் 4.0 8.0க்கு கொடுத்தால் மட்டுமே இனி தொடர்ந்து ஆவினுக்கு பால் வாங்க முடியும். ஆகவே 24/8 திங்கட்கிழமையிலிருந்து நாங்கள் பால் உற்பத்தியாளர்கள் ஆவினுக்கு பால் ஊற்ற முடியாது என்ற நிலையை தர்ம சங்கடத்தை இந்த அரசுக்கு ஏற்படுத்துகிறோம். இந்த அரசு நாங்கள் ஓட்டு போட்டு வந்த அரசு எங்களுக்கு முதல்வர் செய்வார் என்று நம்பியிருந்தோம். அதிகாரிகள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். முதல்வரை தப்பாக திசை திருப்பி விட்டார்கள். ஆகவே எங்கள் பாலை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. திங்கட்கிழமையிலிருந்து பால் நிறுத்தம் அமலுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.